ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 18ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 8:28 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி, அதற்கு பின்பாக அமாவாசை திதி இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 6:08 மணி வரைக்கும் சதய நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலையில் 6:19 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல அமிர்த யோகமும் இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 6:08 மணி வரைக்கும் பூச நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உள்ளார்கள். இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கு. எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாமே உங்களை சேரக்கூடிய ஒரு உன்னதமான தினம். யார் வழி ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்க வழியில லாபங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மாமனார் இருக்கிறவங்களுக்கு அவங்க வழியிலிருந்து உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்த்த லாப நிலைகளோடு அமையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல முருகப்பெருமான வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நாம செயல்படலாம். அப்படி செய்யும் போது அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த விஷயத்தை இன்றைய தினத்துல ஃபாலோ பண்ணலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அதிக ஆசைகள் இன்றைய தினத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்கள், விரும்பிய டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே நாம நினைச்ச மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான விஷயத்தின் வழியில லாபங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் காது சார்ந்த பகுதிகளில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது இன்றைய தினத்துல அம்பிகை வழிபாடு சிறப்பானதாக இருக்கும்.
தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த வழிபாடு முறைகளை எல்லாம் செய்துட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது அதுல எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா தொழில் முயற்சிகளுக்கு குடும்ப வழி ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்தார்கள் சப்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வழியில நாட்ட நிலைகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்தெந்த மாதிரியான தொழில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள், கற்பித்தல் துறைகள், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுல ஈடுபாடுகள் இருக்கும். வங்கி சம்பந்தமான தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கிறார். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த நன்மைகளை தரக்கூடிய தினம். வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுதியாக இருக்கும். மிகுதியான நம்பிக்கைகள் இருக்கும். இன்றைய தினத்துல ஒரு சிலர் ஆன்மீக ரீதியிலான பணிகளில் ஈடுபாடுகள் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும்போது தன்னுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில சிந்தனைகள் இல்லைன்னா ஏதாவது முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். புதுசா அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள், மாஸ்டர் டிகிரி சம்பந்தமான படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதுசா முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கு. மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் போகக்கூடிய தினமாக இருக்கிறதுனால புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். எந்த ஒரு புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம்னு பார்க்கும்போது வியாபாரத்துறையில இருக்கிறீங்க, எந்த விதமான வியாபாரம் இருந்தாலும் வியாபாரத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துறையில கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
கண் சார்ந்த பகுதிகள், பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. இதுல ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதுல இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு அதிகபட்ச செலவுகள் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயர்வான பகுதியில வேலை செய்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. அதுல ஏதாவது தொந்தரவுகள் எல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கு. பயணங்களின் போது கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத விஷயங்களுக்காக பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை இன்றைய தினத்துல நாம தவிர்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. ஒரு சிலர் ரகசியமாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல திருமண ரீதியிலான விஷயங்கள் வெளியில ஈடுபாடுகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நட்பு உறவு நீடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். இவ்வளோ நாளா பிரச்சனைகளோடு இருந்த தம்பதியினர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழலை தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வரன் எந்த பகுதியில பார்க்கலாம் அப்படின்னா இன்றைய தினத்துல தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்லைன்னா தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து வரன் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பிசினஸ் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். புதிதாக பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் சார்ந்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். விரும்பிய வெளிநாடு பயணங்கள் எல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்க விருப்பப்பட்ட மாதிரியாகவும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு நண்பர்கள் மற்றும் பார்ட்னர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தன்னுடைய பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், தன்னுடைய நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த எண்ணங்களோ முயற்சிகளோ இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழியில லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். குறிப்பாக தன்னுடைய தொழில் சார்ந்த இடங்கள், பணிபுரியக்கூடிய இடத்துல நாம பேசும்போது நிதான நிலைகளை பின்பற்றலாம். அங்கு ஏதாவது கருத்து மோதல் விஷயங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவுகள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்கள், தொழில்ல எதிரிகள் இருக்கிறாங்க, போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நபர்கள் வழியில இடையூறுகள் இருக்கு அப்படிங்கிற தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நரசிம்மர் பெருமான வணங்க வேண்டியது அவசியம். அப்படி வணங்கும் போது எதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்களும் நரசிம்மர் பெருமானை வணங்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க வழியில உங்களுக்கு செலவுகளோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழிலை விட வேலை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலர் தாமாகவே வேலை தொடர்பான முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். கால் பகுதிகள், குறிப்பாக முழங்கால் சம்பந்தமான பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகளை பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. முக்கியமான உடல் உறுப்புகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது சந்ததிகள் வளரக்கூடிய ஒரு நல்ல தினம். குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தடுத்து தலைமுறைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தினமா இன்றைய தினம் இருக்கு. இந்த விஷயத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. குழந்தை பேருக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல நீங்க சிவன் பார்வதி இவங்க இருவரையுமே போய் தரிசனம் செய்யலாம், அவரை வழிபட்டுட்டு வரலாம். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை ஒரு தெளிவான ஒரு முதிர்ச்சி பெற்ற நபர் மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை குறித்து யோசிக்கும் போதும் தெளிவான மனநிலைகள் இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்தை பற்றிய புரிதலும் பார்த்தீங்கன்னா தெளிவானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள், முயற்சிகள், இதுல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் கலைத்துறைக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய முயற்சிகள் வரும். இந்த துறைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினம் மிகுந்த நன்மையை தரக்கூடிய தினம். உங்களுக்கும் சிறப்பான தினம், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினம் மிகவும் நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவானும் இன்றைய தினத்துல சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கு. ஆனா உங்களுடைய எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சிறு சிறு தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழல்கள் வரலாம். அதுல மட்டும் கவனங்கள் அவசியம். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. இந்த தேவையில்லாத தடைகளை எல்லாம் விளக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள்
இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான வணங்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம். அப்படி செய்யும் போது அந்த வரக்கூடிய தடைகள், இடையூறுகள் இதெல்லாம் பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். வாகனங்களுடைய சேர்க்கைகள் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நன்றாக விசாரித்து செயல்படும் போது வரக்கூடிய பிரச்சனையை நாம தடுக்கலாம். ஒரு சிலருக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து சொத்துகளுடைய வரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி நாம செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வீட்டுபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. வாகனத்திற்கு தேவையான இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அதுல இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் காட்டலாம். இந்த விஷயத்துல இன்றைய தினத்துல நீங்க செயல்படக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் களத்திரஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் தைரியமாக செயல்படக்கூடிய நபர். எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமாகவும் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சுய முயற்சி செய்யக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் நன்மையை தரும். திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்காக ஏதாவது ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நாம அந்த விஷயங்களை செயல்படலாம். அப்படி பண்ணும்போது நாம எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய தினம். எந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்னு பார்க்கும்போது திருமணம் சார்ந்த முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யும் போது அதெல்லாமே இன்றைய தினத்துல வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னரோடு ஒப்பந்தங்கள் போடுற மாதிரியான விஷயத்துல இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. மாமனார் மற்றும் வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்கு மிகவும் உன்னதமான தினம். இவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான சிந்தனைகள், அவங்களுடைய நண்பர்கள் சார்ந்த சிந்தனைகள், இந்த மாதிரி ஒரு நல்ல இனிமையான சிந்தனைகளும் அவங்களுக்கு அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கிறார். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது பணவரவுகள் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்கள்ல தேடுதல்கள்ல இருந்த நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம் குடும்பத்தார்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கும். குடும்பத்தார்களுக்கும் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு மருத்துவ ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கல்வி ரீதியிலான செலவினங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியில அந்த கல்வி சார்ந்த செலவினங்களை ஏற்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உணவு சார்ந்த விஷயங்கள் வெளியில ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில சிறு சிறு செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கிறார். இன்றைய தினத்துல உங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், பூர்வீகம் தொடர்பான முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமா இன்றைய தினம் இருக்கு. ஒரு சிலருக்கு தன்னுடைய தந்தை வழி உறவுகள் வழியில, மாமன்மார் உறவுகள் வழியில இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ஒரு சிலருக்குன்னு பார்க்கும்போது நண்பர்கள் வழி ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடையும் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். கலைத்துறைக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய முகத்தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அழகான தெய்வாம்சம் நிறைந்திருக்கக்கூடிய முகத்தோற்றங்கள் இன்றைய தினத்துல உங்களிடமிருந்து காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய சிந்தனைகள், முயற்சிகள்னு பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பானதாகவே இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் முதிர்ச்சியான நபர் எப்படி கையாளுவாரோ, அனுபவசாலி எப்படி அந்த விஷயத்தை கையாளுவாரோ அந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களிடத்துல காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா நல்லா வியாபாரம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல வீடு விற்கணும், வாகனங்களை விற்கணும், ஒரு இடத்தை விற்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். இந்த முயற்சிகளை எடுத்து செய்யும் போது நல்லபடியாக விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்குன்னு பார்க்கும்போது கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் நந்தி பகவானை வணங்க வேண்டியது அவசியம். நந்தி பெருமாளை வணங்கிட்டு நாம இந்த வியாபாரத்தை எல்லாம் தொடங்கும் போது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு
ஒரு சில ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகளை செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள், ஈடுபாடுகள், இதுல ஒரு நேரத்தை செலவிடக்கூடிய முயற்சிகள் வரலாம். இந்த மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தன்னுடைய அம்மா வழியிலேயோ, உறவு முறைகள் இல்லைன்னா அண்டை அயலார்கள் இவங்க வழியிலேயோ உங்களுக்கு ஏதேனும் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. நல்ல நிம்மதியான உறக்கங்கள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.